நம்ம இந்த வீடியோவில் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாமுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் சுற்றுலா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த சுற்றுலா டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாம்லேருந்து இதிலிருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் இப்போ முக்கியமான 2 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வரது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் என்னென்னு பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தாளியார் நீர்வீழ்ச்சி. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தாளியார் நீர்வீழ்ச்சி. இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் இருக்குது. இதோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா குதிரைவால் அமைப்பு கொண்ட நீர்வீழ்ச்சி. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. குதிரைவால் அமைப்பு கொண்ட நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த தாளியார் நீர்வீழ்ச்சி. சரிங்களா? அவ்வளோ இம்பார்ட்டண்டான இது. இதை நம்ம எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா குதிரைவால் அமைப்பு கொண்ட நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, இல்லை அதோட நீர்வீழ்ச்சி பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி பாருங்கள். இப்போது தாளியார் நீர்வீழ்ச்சி, இதில் தாளை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நெடியில் வந்து குறியில் மாற்றிடுங்க. அப்போ தலை மாதிரி இருக்கா பாருங்கள். குதிரை தலை தின்றதுக்கு திட்டு மேலே ஏறுது. இங்கே தான் அதை ஷார்ட்கட்டாக எழுதி வச்சிருப்பேன் பாருங்கள். குதிரை தலை தின்றதுக்கு திட்டு மேலே ஏறுதுன்னா திண்டுக்கல், தலை தின்றதுக்குன்னா தாளியார். சரிங்களா? அப்போ குதிரை தலை தின்றதுக்கு திட்டு மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோக் நீர்வீழ்ச்சி. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி ரொம்ப முக்கியமான நீர்வீழ்ச்சி. அதில் நம்ம இதுக்கு என்னென்ன சிறப்பு பேர் இருக்குன்னு பாருங்கள். இதை பிரிவு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரொம்ப முக்கியமானது பிரிவு நீர்வீழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ராஜாராணி மற்றும் இடி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அமைந்துள்ளதுன்னா கர்நாடகாவில் அமைந்துள்ளது. எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா ஷிமோகா மாவட்டத்தில். இது எல்லாமே நம்ம படிக்கணும் தானே. படிச்சோன்னா நம்ம நிறைய மறந்து போயிடும். ஒன்று படிக்கும் போது இன்னொன்று புதுசாக படிக்கிறோம், அது மறந்துடும். அதை நம்ம ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக கை கொடுக்கும். அப்படி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்காக தான் இந்த மெத்தடெல்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். அதில் பாருங்கள் ஷி அப்படின்னு ஷார்ட்கட் எழுதியிருக்கேன் பாருங்கள். மேலே சி அப்படின்னா ஷிமோகா, அதை தான் சீன்னு மட்டும் எழுதியிருக்கேன். சி கர்நாடகாவில் மட்டும்தான், கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகாவில் மட்டும்தான் ராஜாராணி பிரிஞ்சு போயிட்டா ஜோக் அடிக்கிறாங்க. கர்நாடகாவில் மட்டும்தான் ராஜாராணி பிரிஞ்சு போயிட்டா ஜோக் அடிக்கிறாங்கன்னு ஜோக் நீர்வீழ்ச்சி. சீனா ஷிமோகா, கர்நாடகா மாநிலம், ராஜாராணி பிரிஞ்சு போயிட்டான்னு பிரிவு நீர்வீழ்ச்சி. ராஜாராணி நீர்வீழ்ச்சி, பிரிவு நீர்வீழ்ச்சி, ஜோக் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோக் நீர்வீழ்ச்சி. இது எல்லாமே ஒரே ஷார்ட்கட்டில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் இது. நல்லா யோசிச்சு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அந்த புக்கில் எடுத்து நான் நல்ல பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். நீங்கள் 7ஆவது வகுப்பு 2வது பருவத்தில் சுற்றுலான்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் நான் அங்கேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தோன்னா மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதோட சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா உயரமான மற்றும் நேரடியாக தடையின்றி விழும் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி பேர் நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி. எந்த மாநிலத்துன்னு கேட்குறதுக்கு நிறைய இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதனால் பாருங்கள். மேகலை அப்படின்னா மேகாலயா, மேகலை உனக்கு நோகலை, நோகலைன்னா நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி, நோகலை அப்படின்னா நோகாலிகாய். சரிங்களா? இதோட சிறப்பு ரொம்ப முக்கியமான சிறப்பு. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக தடையின்றி விரும் நீர்வீழ்ச்சி. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள். நம்ம வில்லேஜ்லலாம் பாருங்கள், கிணத்துல குளிக்கிறதுக்காக பசங்க நல்லா குதிப்பாங்க. இப்போ மேலேருந்து நம்ம குதிக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கிணத்துல குதிக்கும் போது நல்லா சரியான டைரெக்ஷனில் குதிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஆகாது. அதுவே பாருங்கள், குதிக்கும் போது சைடில் செடி கொடி மரம் அதை சைடில் கிளையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி குதிக்கும் போது அது மாட்டிட்டு எங்கன்னா கீரல் ஏற்பட்டு அப்படியெல்லாம் நம்ம விழுந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அடி ஏற்பட்டுரும். ஆமாம் தானே? அதனால தான் பாருங்கள், நேரடியாக தடையில்லாமல் நீர் விழுந்தால் அதுக்கு நோகாதுன்னா நோகாலிக்காய். நேரடியாக தடையில்லாமல் நீர் விழுந்தால் அதுக்கு நோகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அது அப்படியே நம்ம ஷார்ட்கட்டில் அது எங்கள் எழுதலை, உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. இந்த தலக்கோணம் நீர்வீழ்ச்சி இது ரொம்ப முக்கியமான நீர்வீழ்ச்சி. இது எங்கே அமைந்துள்ளதுன்னா ஆந்திராவில் இருக்குது, ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது. இதோட சிறப்பே பார்த்தோன்னா மருத்துவ குணம் நிறைந்த நீர்வீழ்ச்சி. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. சரிங்களா? மருத்துவ குணம் நிறைந்த நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்பாங்க. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி, மாநிலம் ஆந்திரா. அதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள். ஆத்திரப்பட்டா தலை கோணையாக போயிடுது. ஆத்திரப்பட்டா அங்கே எழுதியிருக்க ஆத்திரப்பட்டா தலை கோணையாக போயிடுது. ஆத்திரப்பட்டா தலை கோணையாக போயிடுதுன்னா ஆத்திரப்பட்டனா ஆந்திர பிரதேஷ். தலை கோணையாக போயிடுதுன்னா தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. தலைக்கோணையை பிடிச்சா தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. இது மருத்துவ குணம் நிறைந்தது. சரிங்களா? லாஸ்ட் பாருங்கள். இந்த நீர்வீழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 நீர்வீழ்ச்சிகளில் நம்ம 5வது பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நீர்வீழ்ச்சி. இதோட சிறப்பே பாருங்கள். இது இந்தியாவின் நைகரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா? இந்தியாவின் நைகரா என்று அழைக்கப்படக்கூடிய நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்பாங்க. இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி, அதிரப்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. திருச்சூர் மாவட்டம். இதுக்கு பாருங்கள் ஷார்ட்கட்டு. நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் யார்? நயன்தாரா தானே. அதில் பாருங்கள், இந்தியாவில் நயன்தாராவை பார்த்தாலே சும்மா அதிருதில்ல. இந்தியாவில் நயன்தாரா அப்படின்னா நயகராவை பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி தெரியுதா? அதுக்காக இந்தியாவில் நயன்தாராவை பார்த்தாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னா இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக அதில் கொஸ்டின் வரும். வந்துச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீர்வீழ்ச்சிகள் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா
இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள், இந்த வனவிலங்கு சரணாலயங்கள்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா, நம்ம அதை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது முதுமலை வனவிலங்கு சரணாலயம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எங்கேன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீலகிரியில் இருக்குது. சரிங்களா, இதில் என்னென்ன விலங்கு இருக்கான்னு ஒரு சிலத்துக்கு மட்டும் படிச்சுனா போதும், எல்லாத்துக்கும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலத்துக்கு இம்பார்ட்டனாக இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன். அது மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். அப்போ முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கேன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. சரிங்களா, முதுமலை தானே, அப்போ முதுகு நீளமாக இருக்குன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. முதுமலை முதுகு நீளமாக இருக்குது, நீளமாக இருக்குன்னா நீலகிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், காசிரங்கா தேசிய பூங்கா. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அசாம். காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது. அதுக்கு தான் ஷார்ட்கட் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். அசால்ட்டாக காசிக்கு போகிறாங்க. சும்மா நான் கிளம்புறேன், ராமேஸ்வரம் போகிறேன், காசிக்கு போகிறேன், கிளம்பிடுவாங்க பார்த்தீங்களா. அசால்ட்டானா அசாம், காசிக்கு போகிறாங்கன்னா காசிரங்கா. அப்போ அசால்ட்டாக காசிக்கு போகிறாங்க. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ராந்தாம்பூர் தேசிய பூங்கா. ரொம்ப இம்பார்ட்டண்டான தேசிய பூங்கா, இதுவும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ராந்தாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது. இதில் சிறப்பு பார்த்தோன்னா இங்கே புலி இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, எல்லா இடத்துலையும் புலி இருந்தாலும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம இது கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அப்போ ராந்தாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், இங்கே புலி இருக்குங்களா, இப்போ அதுக்காக. அப்போ ராந்தாம்பூர்னா ராரா ராமையா, ராஜாவோட அப்படின்னா ராஜஸ்தான், ராஜாவோட புலியை பாறையா, ராரா ராமையா ராஜாவோட புலியை பாறையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ராந்தாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது, இங்கே புலி இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா கான்கா தேசிய பூங்கா. சரிங்களா, இந்த கான்கா தேசிய பூங்காவில் இது ரொம்ப முக்கியமானது. இது அந்த கான்கா தேசிய பூங்கா பாருங்கள், இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்த கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இங்கே ரொம்ப முக்கியமானது சதுப்பு நில மான்கள் இருக்கக்கூடியது. சதுப்பு நில மான்கள் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா எதுன்னு கேட்பாங்க, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. சதுப்பு நில மான்கள் இருக்கக்கூடியது ஒரே ஒரு மாநிலம் தான், மத்திய பிரதேசம். கான்கா தேசிய பூங்கா, அந்த பூங்கா பேரை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள், இங்கே எழுதி வச்சிருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், மதியானத்தில் அப்படின்னா மத்திய பிரதேசம். நம்ம மத்தியானம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் சொல்லுவேன். அது எப்பவுமே ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மதியானத்தில் அப்படின்னா மத்திய பிரதேசம் மட்டும் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா, அதனால் நீங்கள் நல்லா இப்போ இருந்தே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மதியானத்தில் சதுப்பு நிலமான காணும் அப்படின்னா கான்கா. மதியானத்தில்னா மத்திய பிரதேசம், சதுப்பு நிலமான காணும், சதுப்பு நிலமானங்கள் இருக்கக்கூடியது கான்கா, அது ஞாபகம் வச்சுங்க. சுந்தரவனம் தேசிய பூங்கா பார்த்தோன்னா மேற்கு வங்காளம். இங்கே வங்காளப்படி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சுந்தரவனனாவே நம்மளுக்கு மேற்கு வங்காளம் தான். ரொம்ப முக்கியமானது இந்த தேசிய பூங்காவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். கீர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா சிங்கம், ரொம்ப முக்கியமான சிங்கம். அப்போ பாருங்கள், சிங்கத்துக்கு கிறுக்கு பிடிச்சான்னா கீர் தேசிய பூங்கா. சிங்கத்துக்கு கிறுக்கு பிடிச்சா குஜாலா இருக்கும். சிங்கத்துக்கு கிறுக்கு பிடிச்சா குஜாலா இருக்கும் அப்படின்னா குஜராத். சரிங்களா, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா நோட்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. இது நான் வனவிலங்கு சரணாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான 3 இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். 7வது வனவிலங்கு சரணாலயத்தில் பாருங்கள், பத்ரா வன சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அப்போ பத்ரா வன சரணாலயம் எங்கே இருக்குன்னா கர்நாடகா. அப்போ கர்நாடகாவுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். கர்நாடகாவுக்கு பத்திரமா அப்படின்னா பத்ரா, கர்நாடகாவுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். சரிங்களா, அந்த போயிட்டு வரன்றதுக்குலாம் ஒரு சென்டென்ஸ் ஃபுல் பண்ணுறதுக்காக சும்மா போட்டிருக்குங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா, அப்போ கர்நாடகாவுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெரியார் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம படிக்காமல் போட்டோம்னா நம்ம ஈரோடு அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா, பெரியார் தேசிய பூங்கா பார்த்தோன்னா கேரளாவில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ பெரியவங்க கேவலமாக பேச மாட்டாங்க. பெரியவங்க நிதானமாக பார்த்து, நிறைய அனுபவம் இருக்குள்ள அவங்களுக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நல்லா நீட்டாக பேசுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ பெரியவங்க கேவலமாக பேச மாட்டாங்க அப்படின்னா கேவலமானது கேரளா. பெரியவங்கன்னா பெரியார் தேசிய பூங்கா, கேவலமான கேரளாவுக்காக சொல்லுது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பெரியவங்க கேவலமாக பேச மாட்டாங்க. லாஸ்ட் ஒன் கார்பெட் தேசிய பூங்கா, ரொம்ப முக்கியமானது, இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்குறது. அப்போ கார்பெட் தேசிய பூங்கா பார்த்தோம் அப்படின்னா இது அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். நம்ம பாருங்கள், உத்தரப்பிரதேசம் மாநிலம் வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஷார்ட்கட் சொல்லுவோம். உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம். உத்தரகாண்டுக்கு வரும்போது காண்டாயிரும்ல, என்ன சும்மா டென்ஷன் பண்ணனா நான் காண்டாயிரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சும்மா பேச்சு வழக்கில் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், அப்போது கார்பெட் போடலைன்னா நான் காண்டாயிருவேன். இப்போ எதனா ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, இப்போ சொல்லுவாங்களே, இந்த முக்கியமான ஒரு விஐபி வராங்க, உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பாங்க, அதான் கார்பெட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு தரவிருப்பு போடல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக அந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ கார்பெட் பாருங்கள், கார்பெட் போடலைன்னா காண்டாயிரம் அப்படின்னா உத்தரகாண்ட். காண்டாயிரம்னு சொல்கிறது உத்தரகாண்டுக்கு மட்டும் தான் சொல்லுவேன், வேறு எதுக்கும் சொல்ல மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ கார்பெட் போடலைன்னா காண்டாயிரம். பாருங்கள், ஒன்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டில் சொல்கிற பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வருங்க, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்க முக்கியமான நீர்வீழ்ச்சிகளை நம்ம ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி பார்த்தது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் பண்ண சொல்கிறேன். குதிரை தலை தின்றதுக்கு திட்டு மேலே எடுத்துன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கர்நாடகாவில் மட்டும்தான் ராஜாராணி பிரிஞ்சு போயிட்டா ஜோக் அடிக்கிறாங்கன்னு சொன்னேன். மேகலை உனக்கு நோக்கலைன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆத்திரப்பட்டாவே தலை கோணையாக போயிடுதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்தியாவில் நயன்தாரா பார்த்தாவே சும்மா அதிர்தில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதிரப்பள்ளி ஃபால்ஸு, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து வனவிலங்கு சரணாலயம் முதுகு நீளமாக இருக்குது. முதுமலை எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. அசால்ட்டாக காசிக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் ராராராமியா ராஜாவோட புலியை பாறையா, மதியானத்தில் சதுப்பு நிலமான காணும். சுந்தரவனம் எங்கள் மேற்கு வங்காளம் நமக்கு நல்லா தெரியும், அது நம்ம ஃபேமிலியாக தெரிஞ்ச பாயிண்ட் தான். அப்புறம் ப்ராஜெக்ட் டைகர்னு சொன்னால் புலி திட்டம், அது எப்படின்னா ஏப்ரல் 1,
73 ஆப்ஷனில் 4 ஆப்ஷன்லையுமே 1973 73 கொடுத்துருந்தாங்க. மந்த் டேட்டு மட்டும் மாற்றி மாற்றி கேட்டிருந்தாங்க அந்த எக்ஸாமில். அப்போ ஏப்ரல் 1 1973 உங்களுக்கு தெரியணும். சரியா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கத்துக்கு கிறுக்கு பிடிச்ச குஜாலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் 3 பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகாவுக்கு போனால் பத்திரமா போயிட்டு வரணும். அதை பத்ரா வரலாறு சரணாலயம் கர்நாடகா. பெரியவங்க கேவலமாக பேச மாட்டாங்க கேரளா. பெரியார் தேசிய பூங்கா. லாஸ்ட் ஒன் கார்பெட் போடலைன்னா காண்டாயிரமே உத்தராகண்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலோ உங்களோட ஐடியா இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.